ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கெட்ட கொழுப்புக்களை எல்லாம் கரைக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. சளி இருமலுக்கு நல்ல கை கண்ட மருந்துது. அதாவது சளியும் கரைக்கக்கூடியது. இந்த அற்புதமான பூண்டை வச்சு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு பிளட் ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது. உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. பூண்டு ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 கிலோ சிறு பூண்டு எடுத்துக்கலாம். 4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 8 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், அரை ஸ்பூன் வறுத்த வெந்தயப்பொடி எடுத்துக்கலாம். உப்பு, தண்ணீர் தேவையான அளவு, 3 எலுமிச்சம்பழம் இந்த சாறு 1 கப் எடுத்துக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய். முதல்ல பூண்டை உரித்து பூண்டு தொலை நீக்கிக்கணும். அதை இட்லி பானையில் வச்சு அதை ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச பூண்டை பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி ஒவ்வொன்றாக அனைத்து மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவெலாம். அப்புறம் கடுகு போட்டு தாளித்து அதில் பூண்டு மசாலா கலவையை சேர்த்துக்கலாம். நாம் செஞ்ச இந்த பூண்டு ஊறுகாயை 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்ச பிற்பாடு பூண்டு ஊறுகாய் தயாராகிடும். இதை நம்ம 3 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Okay friends, thanks for watching.